உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்காய் பால் சாதமும் சிக்கன் 65யும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டெய்லி சாப்பிடுவீங்க. அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதமும் இந்த சிக்கன் 65யும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம். 65 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டா நல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி எடுத்துக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகாயை 2ஆக கீந்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 செடி புதினாவும் 5 செடி கொத்தமல்லி தலையும் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து தோல் நீக்கி நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்தாந்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தேங்காய், இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய். இந்த தேங்காயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி எடுக்கிறதுக்கு 1.5 அளவு பால் எடுத்துக்கணும். அந்த ஒரு படி அரிசி எடுத்திங்கன்னா 1.5 படி அளவுக்கு இந்த தேங்காய் பால் எடுத்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்ம ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிறோம். அந்த கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த 65க்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது கூட அரிசி மாவு அதே அளவு அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா அதுக்கு சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். இதுக்கு நம்ம மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எடுத்த பிறகு இதுக்கு நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இதெல்லாம் ஒரு ஈக்குவலியாக ஒரே அளவில் எடுக்கணும். சோம்புத்தூள் எடுத்த பிறகு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அது கூட பார்த்திங்கன்னா பெப்ரிக்கா, அந்த பெப்ரிக்கா பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்ரிக்கா பவுடர் போட்டுங்க. இந்த பெப்ரிக்கா பவுடர் போட்ட பிறகு நல்லா கெட்டியாக உள்ள தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன் கெட்டி தயிர், ரொம்ப போட்டுறாதீங்க, 1/2 டீஸ்பூன் போதும். அதே பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடைச்சி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, கலந்து வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை அடித்து எடுத்து ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த தயிர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்ட பிறகு எலுமிச்சம்பழம் ஒரு 10-20 சொட்டு எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சு விட்ருங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்ட பிறகு இதை நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகு ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பெப்ரிக்கா பவுட்ரு எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா இதை கலந்து விட்டுறோம். கலந்து விட்ட பிறகு ஸ்பூனில் தண்ணியை ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டியாக வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா மசாலா கலந்து பிரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இதை நல்லா பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும், குழச்சி வச்சுக்கணும். குழச்சி வச்ச பிறகு நல்லா கலந்து வச்சுருக்க முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த முட்டையை கலந்து அந்த முட்டையை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க. அந்த அளவுக்கு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு அந்த 65 மசாலாவில் இதை ஊற்றி இதை நல்லா குழச்சிருங்க. இப்போ நல்லா சந்தனம் குழைக்கிற மாதிரி நல்லா குழச்சிக்கணும். இந்த மாதிரி குழச்சிடணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும், கல்கமாக பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த கோழி மேலே எல்லாம் நல்லா பெறணும். இந்த மாதிரி குழைச்ச பிறகு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கணும். கோழி பீஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சட்டுன்னு வேகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது அப்படியே நாராக கல் மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வராது. அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்ச் மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும். அந்த கோழியை இந்த மாதிரி சின்ன பீஸாக வெட்டி ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்துக்கிறோம். இதை இப்போ நம்ம குழச்சி வச்சுருக்க அந்த சிக்கன் 65 மசாலாவில் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து அதில் தண்ணியை பிழிஞ்சிட்டு போடுங்க. தண்ணியோட போட்டிங்கன்னா சுளுன்னு ஆகி தண்ணி விட்டு போய் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அது மேலேயே ஒட்டாது. அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு போடணும். இந்த கோழியை இந்த மாதிரி போட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க. இது எலும்போடு இருக்கணும். எலும்பு இல்லாத கோழி வந்து நல்லா இருக்காது. இந்த 65க்கு வந்து எலும்போடு போட்டுக்கிறோம். இப்போ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு இதுக்கு மேலே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இப்போ கலந்து விட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதோட நல்ல ஃப்ளேவராக இருக்கும். வறுக்கும்போது அப்படியே இந்த பொரிக்கும்போது இந்த 65 பொரிக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இந்த அந்த மசாலாவோட கோழியை பிரட்டின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கலந்து இந்த மாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்ருங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொண்டே கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்த பிறகு நம்ம பாசுமதி அரிசி 3/4 படி எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நம்ம வந்து 3/4 படி அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு கிண்ணத்தில் அரிசியை போட்டு தண்ணி முழுந்துற அளவுக்கு அது நிறைய தண்ணி ஊற்றி இதை நல்லா இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா களைஞ்சி விட்ருங்க. இது மாதிரி களைஞ்சி எடுத்துக்கணும். களைஞ்சி அது மாதிரி எடுத்து இந்த அரிசியை நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே ஈரத்தோடு அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். அந்த 3/4 படி அரிசி வேகிற அளவுக்கு உள்ள குக்கர் வச்சுக்கிறோம். இப்போ நல்லா அரிசியும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த குக்கரில் சூடு வந்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதாவது உங்களுக்கு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறோம். அந்த எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம நறுக்கின வெங்காயத்தை அப்படியே போட்டுருங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும். முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா இதை வதக்கிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி அரைப்பதம் வதங்கினோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, அது மராத்தி முக்கெல்லாம் சேர்த்து இடித்த தூள், அந்த தூள் அப்படியே போட்டுக்கிறோம். அந்த வெங்காயத்து மேலே போட்டோம்னா இது கரியாது, அப்படியே நல்ல வாசமாக இருக்கும். அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இது வதங்கும் போது அப்படியே உங்களுக்கு வாசமாக இருக்கும். இது எண்ணெயில் போட்டால் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பக்குவமாக செவந்து வந்த பிறகு இந்த பக்குவத்துக்கு வந்துடணும். இந்த மாதிரி அதை நல்லா கிளஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா கிளஞ்சி விட்டுக்கிட்டே வரணும். அதை வெங்காயத்தை நல்லா கலக்கி விடணும், மிக்ஸ் பண்ணி விடணும், கிளறி விடணும். அந்த பக்குவம் வந்த பிறகு செவந்த பிறகு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும். அதை பிழிஞ்சாப்பில் போட்டுருங்க. பிழிஞ்சாப்பில் போட்டுட்டு அது மேலே நம்ம கீந்தி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை போட்டுருங்க. 2ஆக கீந்தின பச்சை மிளகாயை போட்டுருங்க. இதுதான் இதுக்கு காரம். இதுக்கு மேலே இதில் காரம் இல்லை. இந்த தக்காளி தான் இதுக்கு புளிப்பு. இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். அதனால் இதுக்கு வந்து நல்லா வேகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை தூவி நல்லா வதக்குனிங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா குழைய வதங்கிடும். இந்த மாதிரி குழைய வதங்கினோன்னே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா தோல் நீக்கி அம்மியில் வச்சு அரைச்சி போட்டுங்க. இல்லை மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் அதை போட்டுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு இதோட வாசம், இதோட பச்சை வாசம் போகணும். இதில் மிளகாத்தூள், வேறு மஞ்சத்தூள் எதுவும் போடுறதில்ல. இதுதான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டுங்க. அப்படியே கேக்கு மாதிரி எடுத்து போடணும். ரொம்ப போடக்கூடாது தயிர். இந்த சாதம் வந்து உதிராக இருக்கணுங்கிறதுக்காக, இது நல்ல பேஸ்ட் அப்படியே நல்லா குழைவாக வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கொத்தமல்லி தழை, 2 கொத்து புதினா தழையை போட்டுக்கிறோம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினோடனே மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுங்க. இது ரெண்டும் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா இந்த பேஸ்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அந்த பச்சை நறுமணமெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த 3/4 படிக்கு
அதே அளவு 1 1/4 படி அளவு தண்ணி ஊற்றணும். அதாவது 1 1/2 படி தண்ணி ஊற்றணும். இதில் வந்து ஒரு 1/2 படி தண்ணியை மட்டும் சேர்த்துங்க. நம்ம ஒரு படி தண்ணிக்கு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கோம். 1/2 படி தண்ணி சேர்த்துங்க. 1 படி அளவுக்கு நீங்கள் பாலாக எடுத்துக்கணும். அதாவது இந்த பாசுமதி ரைஸுக்கு 1க்கு 1 1/2 தண்ணி. தேங்காய் பாலாக இருந்துச்சுன்னா 1க்கு 1 1/2 அதே தேங்காய் பால். இப்போ நம்ம குங்குமப்பூவை எடுத்து ஒரு கரண்டியில் வச்சு 2 சிட்டிக்கு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி இதை நல்லா இது மாதிரி கரைச்சிருங்க. ஸ்பூனால் கரைச்சி எடுத்து வச்சுருங்க. அது இந்த ஸ்பூனால் கரைச்சி எடுத்து இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. குங்குமப்பூவை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எடுத்து வச்ச பிறகு இது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 படி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். பாக்கி வந்து 1 படி அளவுக்கு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அந்த 1 படி பால் அப்படியே சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம 3/4 படி அரிசி எடுத்துருக்கோம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்றோம். அந்த பேஸ்ட்டோட தண்ணி சேர்த்து அது நல்லா கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு அந்த ரைஸில் அப்படியே இருக்கும். அதனால் இதை வந்து இந்த மாதிரி பாதி தண்ணியும் அதே அளவு 1 படி அளவு பாலும் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பாலும் ஒரே பாலாக தான் எடுத்து சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுருங்க. நம்ம சாதத்துக்கு உப்பு போட வேண்டியதில்லை. போட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து லேசாக கொதி வரும். இந்த மாதிரி லேசாக கொதி வரணும். ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. லேசாக கொதி வந்த பிறகு நம்ம களைஞ்சி ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசி நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம பாசுமதி அரிசியை ஊற வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து அந்த 3/4 படி அரிசியையும் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் பாலோட சேர்த்துட்றோம். தேங்காய் பாலோட சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி. இதுக்கு இந்த தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால்லே தான் இது வேகணும். அப்போ தான் இந்த சாதம் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட திகட்டாது. அதோட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். டெய்லி செஞ்சு சாப்பிட்ணுங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். டெய்லி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி அரிசியை சேர்த்து பாசுமதி அரிசியை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க குங்குமப்பூவை அந்த தேங்காய் பால் சாதத்தோடு சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பாலோட சாதத்தோட வாசம் அப்படியே ஒரு மாதிரி இந்த குங்குமப்பூ அந்த மசாலா தூளோட சேர்ந்து நல்லா கமன்னு இருக்கும். நல்லா இது வந்து கலக்கும் போதே உங்களுக்கு வாசமாக இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நம்ம 3 விசில் தான் வைக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி கொஞ்சமாக இதுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து எனக்கு இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் பத்தாது. அதனால் கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்ட பிறகு எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சொட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். விதை இல்லாமல் 5 சொட்டு பிழிஞ்சு விட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இப்போ மூடியை போட்டு குக்கரை நல்லா மூடிடுங்க. டைட்டாக ஸ்லிப் ஆகாமல் மூடிக்குங்க. மூடி கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு இந்த விசில் நாசிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் போட்டு வச்சுருங்க. வெயிட்டு போட்டு கரெக்டாக 3 விசில் தான். அதுக்கு மேலே போணுச்சுன்னா அடி பிடிக்கும். கரெக்டாக 3 விசில். நமக்கு 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த குக்கர் நல்லா பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் அடங்கினோன்னே மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே சூப்பராக ஹைலைட்டாக நமக்கு தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பார்த்திங்கன்னா உதிராக நீளமாக இருக்கும் இந்த பாசுமதி அரிசி. இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஓரத்தில் கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி உதிராக அது இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓரத்தில் கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி எடுத்து மேலே மிங்கிலும் பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக உதிராக இருக்கும் அந்த சாதம். இந்த தேங்காய் பால் சாதம் உதிராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் டெய்லி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு அருமையாக சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் 65க்கு நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கோம். இந்த 65க்கு
நல்லா ஊறின பிறகு நம்ம ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1 லிட்டர் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே நல்லா ஊற வச்சுருக்க அந்த 65 எடுத்து ஒன்றா அந்த மசாலாலாம் நல்லா பெரட்டி போட்டுருங்க. அப்படியே இந்த மாதிரி எடுத்து பெரட்டி போட்டுருங்க. பெரட்டி போட்டு உங்களுக்கு ஒரு 6 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் கடிச்சு இழுக்கணும், அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி போட்டு இதை நல்லா மேலும் கீழும் நல்லா பெரட்டி விடுங்க. இது பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசம் சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு முழுக்க கம கமன்னு இருக்கும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி அதை நல்லா பெரட்டி மேலும் கீழும் பெரட்டி விட்டு நல்லா பொரிக்கணும். ஒரு 7 நிமிஷம் தான் இதுக்கு டைம். 5 நிமிஷம் 6, அதிகபட்சம் 7 நிமிஷம். நீங்கள் போடுற பீஸை பொறுத்து அதோட டைம் கூடும். இந்த மாதிரி எடுத்து அதை நல்லா எண்ணெயில் இது மாதிரி சுழட்டி விட்டு இந்த மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே அரிச்சு எடுத்து எண்ணெயை அப்படியே நல்லா உதறிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நனைச்சி உதறிட்டு அப்படியே நீங்கள் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுங்க. எல்லாத்தையும் இது மாதிரி பொரிச்சிக்குங்க. பிளேட்டில் கிண்ணத்தில் இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட எடுத்து வச்சுங்க. இப்போ அருமையாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் பால் சாதத்தையும் 65, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தயிர் பச்சடி, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை கடைசல் மசாலா, அது கடைஞ்ச கீரை மசாலா எல்லாம் வச்சு இந்த தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். இது கூட அந்த 65 அதை எடுத்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அது வெந்து போயிருக்கும். இந்த மாதிரி 65 நீங்கள் இதையும் சாப்பிட்ருங்கன்னா திரும்ப திரும்ப டெய்லி செஞ்சு கேட்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும் இது. இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் 65யும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் 65யும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.